ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய பேர் வந்து மாடி தோட்டத்துக்கான டிப்ஸ், அதாவது மாடி தோட்டம் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பிகினர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து மாடி தோட்டத்தில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேனோ, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன். மாடி தோட்டத்துக்கு மூணு முக்கியமான விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து பாட் மிக்ஸ், அப்புறம் மென்யூர், அப்புறம் பெஸ்டிசைட். இது மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாட் மிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து நர்சரியில் தான் மண் வாங்குகிறேன். சில பேர் வீட்டுக்கு பின்னாடியே மண் இருக்குது அப்படின்னா, அதுவும் வளமான மண் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். 2 கப் மண்ணுனா 1 கப் வந்து மக்கின சாணமும் வேப்பம் புண்ணாக்கும். இப்படி தான் என்னோடய ரேஷியோவை நான் கலந்துட்டுருக்கேன். இதில் வந்து ஆற்று மணலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 கப் நார்மல் மண்ணுனா 1/2 கப் ஆற்று மணல், 1 கப்பில் 3/4 வந்து மக்கின சாணம், 1/4 கப்பு வந்து வேப்பம் புண்ணாக்கு. இந்த ரேஷியோவில் தான் என்னுடைய பாட் மிக்ஸ் மண்ணு ஃபுல்லாக இருக்கும். க்ரீன் க்ரோ பேக் வந்து ஆன்லைனில் கிடைக்குது, அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதில் அடியில் வந்து காய்ந்த இலை, அது எந்த மரத்தோட இலையாகவும் இருக்கலாம், அந்த இலையை வந்து காய்ந்த இலையை வந்து அடியில் ஒரு லேயர் மாதிரி போடணும். குறிப்பாக வேப்ப இலையாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அந்த இலையை ஒரு லேயராக போட்டுட்டு அதுக்கு மேலே கரும்பு சக்கை, கரும்பு ஜூஸ் கடையில் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த கரும்பு சக்கையை வாங்கிட்டு வந்து நீங்கள் காய போட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தண்ணி தெளிச்சிட்டே இருந்தீங்கன்னா 1 மந்தில் அது நல்லா மக்கிடும். அந்த கரும்பு சக்கையை அந்த இலைகளுக்கு மேலே இன்னொரு லேயராக போடணும். அதுக்கு மேலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாட் மிக்ஸ், அந்த மண்ணை வந்து அதுக்கு மேலே திருப்பி ஒரு 1/2 பேக்குக்கு போட்டுட்டு அகெயின் கரும்பு சக்கை கொஞ்சம் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி மண் போட்டு மேலே வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இப்போ அந்த பேக் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வந்து விதைகள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் அந்த பேக். பொதுவாக வந்து நீங்கள் ஒரு க்ரோ பேக் ரெடி பண்ணுறீங்க, பாட் மிக்ஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா, பொதுவாக ஜூலை மாதம் வர ஆடிப்பெருக்குக்கு தான் வந்து விதைகள் போடுவாங்க. ஜூலை மாதம் நீங்கள் வந்து விதைகள் போடுறதுக்கு இந்த வருஷத்துக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா ஏப்ரல் மேலேயே இந்த க்ரோ பேக்கை ரெடி பண்ணிடலாம். ஸோ தட் அந்த மண் வந்து அந்த பேக்கில் நல்லா செட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜூலை மாதம் விதைகள் போட்டோன்னே அது வந்து சீக்கிரமாக அதோட முளைப்பு திறன் ஜாஸ்தியாக இருக்கும், சீக்கிரமாக வளரும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பிளான்ட். ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு விதைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மண் ரெடி பண்ணுறதை விட 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பேக்கை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ அது பேக்கில் வந்து பாட் மிக்ஸ் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி தான். இப்போ வந்து மென்யூர் மேலே போடுறது எப்படின்னா, அமிர்த கரைசல் போடுறேன், மீன் அமிலம், இது 2 தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 எப்படி செய்யணுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வந்து வேப்ப எண்ணெய் தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுறேன். வேப்ப எண்ணெய் வந்து 1 லிட்டருக்கு 10 ml எடுத்து அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக சோப் ஆட் பண்ணிக்கணும். காதி சோப் இல்லைன்னா வீட்டிலே நீங்கள் சோப் ரெடி பண்ணிங்கன்னா அந்த சோப் ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்து அதில் போட்டு கலந்திங்கன்னா எண்ணெய் வந்து அந்த தண்ணியில் கலந்துரும். அதுக்கப்புறம் அதை ஸ்ப்ரேயர் வச்சு எல்லா செடியோட லீவ்ஸ் அடிப்பக்கம் தான் பொதுவாக பூச்சிகள் வரும், அதில் ஸ்ப்ரே பண்ணணும் 15 days ஒன்ஸு. இதில் வந்து இடையில நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பூச்சி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மருந்தை நீங்கள் தெளிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மருந்து தெளிக்கிறதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய இயற்கை மருந்துகள் ரெடி பண்ணுற விதம் இருக்குது. ஆனால் பொதுவாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது வந்து இந்த வேப்ப எண்ணெய் தான். அதுதான் ஈஸி அண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட். இந்த 3 தான் மாடி தோட்டத்துக்கு முக்கியமான விஷயம். இந்த 3ஐயும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே வந்து ஈல்டும் நல்லாயிருக்கும், செடியில் பூச்சிகளும் வராது. இதுதான் மாடி தோட்டத்தோட பிகினர்ஸ்க்கு சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரணமான விஷயம். இது மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இதிலே வந்து நிறையா விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது இருக்குது. இது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் இதை பற்றி சொல்கிறேன். Thank you.